2 நாளுக்கு முன்னாடி வந்த ஒரு ஷாக்கிங் நியூஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்கான லோன் ஆப்ஸை யூஸ் பண்ணதுனால கிட்டத்தட்ட 5000 பேர் கடைசி 3 வருஷத்தில் தற்கொலை பண்ணியிருக்காங்க இந்தியா முழுவதும். இந்த ஃபேக்கான லோன் ஆப்ஸ்னால் எப்படி நடக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்ஸ் தான் நம்ம பாதுகாப்பான ஆப்ஸ்ன்னு நம்ம நினைப்போம். அதுதான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் அதுவும் பாதுகாப்பான ஆப் தான். இப்படி இந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கிறது லோன் ஆப்ஸ், லோன் கொடுக்குற ஆப்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1100 லோன் ஆப்ஸ் இருக்குது. அதில் இருக்கிறதுல ஒரு 500 லோன் ஆப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேக்கான லோன் ஆப்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுதான் பிரச்சனைக்கு, இந்த தற்கொலைக்கான காரணமே. இந்த நார்மல் லோன் ஆப்ஸு அவங்க பணம் கொடுக்குறாங்க, பணத்தை இஎம்ஐ வடிவில் அதை ரிட்டன் வாங்குகிறாங்க, அதுக்கு பிரச்சனை இல்லாமல் நடந்துகிட்ருக்கு. இதில் பாக்கி இருக்கிற ஒரு 500 ஃபேக்கான லோன் ஆப்ஸ், கிட்டத்தட்ட 500 லோன் ஆப்ஸ் கிட்ட ஃபேக்கான லோன் ஆப்ஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு 5000 ரூபா அவங்ககிட்ட கேட்குறீங்கன்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4000 ரூபாய்க்கு கிட்ட உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. கிரெடிட் பண்ண பிறகு ஒரு வாரம் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கப்புறமா ஒரு 10 நாள் ஆகும்போது என்ன சொல்லுவாங்க, 5000 ரூபா நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க, 8000 ரூபாயை கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 5000 ரூபா வாங்கினதுக்கு எதுக்கு 8000 ரூபா கட்டணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கட்டாமல் இருந்தீங்கன்னா 2 நாள் தாண்டி உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற காண்டாக்ட்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பிவிடுவாங்க. என்னடா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் இதை ஆபாசமாக அனுப்பிவிடுவாங்க. அல்லது நீங்கள் தான் ஒரு ரேப் கேஸில் அக்யூஸ்டு, அவங்களோட போலீஸ் தேடிட்டுருக்கு, அந்த மாதிரி அனுப்பிவிடுவாங்க. அல்லது என்னதுன்னா டார்ச்சர் பண்ணி அவரை பே பண்ண சொல்லுங்கள், லோனை ரீபே பண்ண சொல்லுங்கன்னா அப்படி என்ன பண்ணுவாங்க, மென்டல் டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்படி மார்ஃபிங் பண்ணி உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் ஃபோட்டோஸ் எப்படி போச்சு, உங்கள் காண்டாக்ட்ஸ் எப்படி போச்சுன்னு. அது எப்படின்னா, நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போதே உங்கள் கேலரியோட பெர்மிஷன் கேட்பாங்க, ஃபோட்டோஸோட பெர்மிஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் காண்டாக்ட்ஸோட பெர்மிஷன் எல்லாமே கேட்பாங்க. அது நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த லோன் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து அந்த காண்டாக்ட்ஸ்க்கு எல்லாமே ஆஃப் பண்ணி அனுப்பி விட்றாங்க. சரி, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி ஆன்லைன் லோன் ஆப்பில் போய் அமௌண்ட்டே வாங்காதீங்க. அதுதான் என்னது பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் லோன் வாங்கிட்டீங்க, இப்போ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஒரு 7 நாளைக்கு கிட்ட என்ன பண்ணிடுங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க. அப்படின்னா அதுக்கடுத்து உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, உங்களை கம்யூனிகேட் பண்ண முடியாது, உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. அவங்க நோக்கம் என்னதுன்னா, உங்களை இப்படி மாஃபிங் பண்ணி அனுப்பி உங்கள்கிட்ட பணம் வாங்குறது தான் அவங்க நோக்கம். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அடுத்து வேறு ஆளை தாடி போயிடுவாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். www.cybercrime.gov.inங்கிற வெப்சைட்டில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை 1930ங்கிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணாமல் இவங்க மென்டல் டார்ச்சர் ஆகி தான் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு கிட்ட கடைசி 3 வருஷத்துலேயே தற்கொலை பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. நீங்கள் இப்படி ஒரு லோன் ஆப் ஃப்ராட் போயிட்டுருக்குங்கிறது தெரிஞ்சுக்குங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் தெரியப்படுத்துங்க. அதில் நீங்கள் ஈஸியாக தப்பிக்கலாம். தற்கொலைங்கிறது முடிவு கிடையாது. நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே, அதில் லோனும் வாங்காமல் இருந்துட்டீங்க, அதுவாக வாங்கிட்டீங்கன்னா, அவங்ககிட்ட காண்டாக்டில் இல்லாமல் இருந்தீங்கனால என்ன பண்ண முடியும், அவங்கள அவாய்ட் பண்ண முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இதை தெரிஞ்சுக்குங்க, இப்படியும் நடந்துட்டுருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.